அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் நிகழக்கூடிய இந்த தருணம் தவற விட்டு விடாதீர்கள். இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இன்றைய நாளில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா சிம்ம ராசினியர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா 24 மணி நேரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குருவும், சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் புதனும் சுக்கிரன், விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்கள் மட்டுமல்லாமல் இந்த கிரகத்தினுடைய ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் எண்ணி 24 மணி நேரத்தில் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். அதே போல சனி பகவானும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். புதன் வக்ர நிவர்த்தி பெறுவது மட்டுமில்லாமல் குரு வக்ர கதி அடைகிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வு எண்ணி 24 மணி நேரத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, முக்கிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராஜ கிரகமான சூரியன், சனி, புதன் மற்றும் குரு ஆகிய கிரகங்கள் நீச்ச நிவர்த்தி, வக்ர நிவர்த்தி மற்றும் வக்ரகதியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு வரையஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிப்பதால் வருமானத்தை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன், செவ்வாய் இணைந்திருப்பதாலும் சப்தமஸ்தானத்தில் சனி, ராகு அமர்ந்திருப்பதாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்கு. உறுதுணையாக இருக்குங்க. உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்க இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சலசலப்புகள் நீங்கி குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் அமைதி நிம்மதியும் நிலவ இருக்கு. அதே போல் சிம்ம ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல மேற்கொண்டு வருபவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட ஜென்ம ராசியில் கேது இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலை எடுத்து காட்டுதுங்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது, இருந்தாலும் குறைத்து கொள்ள முடியுங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது மிக மிக அவசியங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாடு ஒன்றில் பணியாற்றி வரும் சிம்ம ராசி அன்பர்கள் குடும்ப பிரச்சனை சம்பந்தமாக தாய்நாடு வந்து போகும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இந்த பிரச்சனையும் ஓரளவிற்கு நல்லபடியாகவே முடிய இருக்கு. இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தமாக தாய்நாடு திரும்பி வரக்கூடியவர்களுக்கு இங்கும் பல சலுகைகள் காத்திருக்கு என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீ நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. திருமணமாகி புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதாவது புத்திர பாக்கிய யோகம் ஏற்பட இருக்கு என்பதையும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் முக்கிய கிரகங்களுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அதாவது 7ஆம் இடம் சனியும் ராகுவும் இணைந்திருப்பது நன்மை தராதுங்க. பணிச்சுமை, ஓய்வில்லாத உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காதது ஆகியவற்றினால் பார்த்து வரும் பணியில் அதிருப்தியும் வெறுப்பும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையுங்க. வேறு வேலைக்கு சென்று விடலாமா என்று கூட தோணுங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பது மனதிற்கு ஆறுதலை தரும் விதமா அமையிருக்கு. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் தற்காலிக பணிகளில் வேலை செய்பவர்களுக்கு பணி நிரந்தரம் ஆவது தள்ளி போயிட்டு இருந்த நிலையில இந்த 24 மணி நேரத்திற்கு பிறகு இந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். குறிப்பா உங்களுடைய ராசி அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உத்தியோக
உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய அன்றாட பணிகளில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. சக ஊழியர்களுடன் நிர்வாகம் மற்றும் உயரதிகாரிகளை பற்றி தவறாக பேச வேண்டாங்க. அன்றாட பணிகளையும் பொறுப்புகளையும் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிறு தவறும் நிர்வாகத்தினரிடம் பெரும் குற்றமாக கொண்டு செல்லப்படுங்க. எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. தேவையில்லாமல் உங்களுடைய விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்பட வேண்டாங்க. பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை அணுகுவது நல்லதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பாடுபட்டு உழைத்தும் வியாபார அபிவிருத்தி மிக குறைவாகவே இருக்குங்க. லாபம் குறையும். சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்காது. அதனால் விற்பனையும் லாபமும் மிக குறைவாக இருக்குங்க. சக கூட்டாளி ஏதோ ஒரு காரணம் சொல்லி விலகி விடுவார்கள். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதனால் பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு சில வெளிநாடு சென்று தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கீங்க. இந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இப்போ நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. நல்ல வாய்ப்பு கை நழுவி போகுங்க. வருமானம் குறையும். எதிர்பார்த்திருந்த பல வாய்ப்புகள் ஏமாற்றத்தை தருங்க. வெளிமாநில நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் கிடைத்தும் எதிர்பார்த்திருந்த அளவிற்கு வருமானம் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. அதனால் கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் இக்காலகட்டம் முழுவதுமே அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. பொது நிகழ்ச்சிகளில் மிகவும் குறையக்கூடும். உயர்மட்ட தலைவர்களின் போக்கு மனதிற்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். கட்சியில் செல்வாக்கு குறையுங்க. பிரமுகர்கள் கட்சியை விட்டு விலகி விடுவார்கள். நாமும் விலகி விடலாமா என்ற எண்ணம் மேலோங்கும். இத்தருணங்கள்ல நீங்கள் அவசரப்பட வேண்டாங்க. பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பற்று குறை சஞ்சரிக்கிறாங்க. பாடங்கள்ல ஈடுபாடு குறையுங்க. படிக்க உட்கார்ந்தால் உறக்கம் மேலிடுங்க. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பண பற்றாக்குறை கவலை அளிக்குங்க. அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள் சற்று கடினமாக இருக்கக்கூடும் என்பதை பூமிக்காரகரான செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுதுங்க. இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். விவசாய வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. விவசாய இடுபொருட்களாகிய விதை, உரம் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத போன்றவை வயல் பணிகளில் அலுப்பை ஏற்படுத்துங்க. மாறாக புது உற்சாகத்துடன் அதிக உழைப்பையும் செலுத்த வைக்கும். இதன் காரணமாக கணிசமான லாபத்தையும் ஈட்டி குறித்த காலத்தில் மழை பெய்வது சமய சஞ்சீவியாக கை கொடுக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். சூரியனுடைய நிலை அனுகூலமாக இருப்பதால் அரசாங்க ஒத்துழைப்பு சலுகைகளும் வயல் பணிகளில் உற்சாகத்தை மேம்படுத்துங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் அமையிருக்கு. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளின் நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு, சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்கள் ராசிக்கு சுபபலங்களை அளிக்கும் நிலையில வலம் வந்து கொண்டிருப்பதால் மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி பெறுவீங்க. குழந்தைகள் நன்றாக படிப்பதால் மனதில் மகிழ்ச்சி ஏற்பட இருக்கு. வேலை பார்க்கும் சிம்ம ராசி வனிதையருக்கு அலுவலக சூழ்நிலை பணிகள்ல உற்சாகத்தை தருங்க. ஒரு சிலருக்கு பதவி உயர் அல்லது ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்பட்டு அதன் காரணமாக ஏற்பட்ட மகிழ்ச்சி பெருக்கில் உலா வருவீங்க என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சப்தமஸ்தானமாகிய கும்பராசியில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதா கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையுங்க. பரஸ்பர வாக்குவாதமும் ஏற்படக்கூடும். இதன் காரணமாக குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு ராகு சனி சேர்க்கை பரிகாரம் செய்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இத்தருணங்கள் சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று சிறிது நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வணங்கி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.